இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் த்ரிஷா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் ட்ரெய்லர்ல வர ஒரு கிளிம்ஸை பார்த்து இந்த கேரக்டர் படத்துல எப்படி டிராவல் ஆகுது, எங்க போய் முடியுதுன்றத நீங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஜட்ஜ் பண்ணாதீங்க. இன்னொன்னு ஃபர்ஸ்ட் அது படம் கைஸ், படத்தை படமா பாருங்க. அது சினிமா வந்து பர்சனலா கொண்டு வந்து இது அப்படின்னு ஒரு ரோல் ஓகே அதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம ரிவைஸ் பண்ண வேணாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ட்ரெய்லர்ல வர ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸை வச்சு ஒரு கேரக்டர் இப்படி தான் போகணும் ஃபைனல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க, ஸ்டோரி கூட எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்குன்றத நோட் பண்ணுங்க. படமா பாருங்க, ஒரு ஸ்டோரியோட வரும்போது அதுல இந்த கேரக்டர் எப்படி செட் ஆகுது, எப்படி அந்த லேயர் கூட பிளெண்ட் ஆகுது, இந்த விஷயத்தை ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு கான்செப்ட் ஒரு அனாலிசிஸ்க்குள்ள இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நியாயமான பாயிண்ட். 20 செகண்ட்ஸ் வச்சு பேசக்கூடாது தான். ஆனா படத்துல 2 மினிட்ஸ் தானே இருந்தது. இல்ல 2 மினிட்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன். அப்ராக்சிமேட்டா 5 to 6 மினிட்ஸ் வந்திருக்கும். ₹1 ஸ்டாம்ப் வச்சு என்ன பண்றதுன்ற மாதிரி 5 நிமிஷத்தை வச்சு என்ன ஆராய முடியும்? எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை நிறைய சீன்ஸ் எடுத்திருந்தாங்களா, அந்த படத்துல பிளேஸ் பண்ணாம விட்டாங்களா, அதனால அந்த கேரக்டர் ஸ்டோரிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு ஒரு ஆடியன்ஸா எங்களால எடுத்துக்க முடியலையா, அதோட இம்பார்ட்டன்ஸ் குறையுதான்னு எனக்கு தெரியலையா, ஒண்ணுமே புரியல, மண்டலம் குழம்புது. உடனே அதெல்லாம் வச்சு சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க. இது என்ன சோஷியல் மீடியால ஒரு தப்பான மெசேஜை கன்வே பண்ண வராங்களா, நார்மலைஸ் பண்ண செய்யறாங்களான்னு கேட்டா அதுவுமே தப்பா இருக்கு. படத்துல இந்த கேரக்டரோட டிசைன் சரியா எழுதப்படாம ரைட் பண்ணாம போர்ட்ரே பண்ணாம காமிச்சிருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியால அந்த கேரக்டரையே ஒரு மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற வகையில பேசி ஏதேதோ புலம்பிட்டு இருக்காங்க. நீங்க படம் பார்த்திருப்பீங்க, நீங்க சொல்லுங்க. இந்திராணி கேரக்டர் வரப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒன்னும் போன்லாம் ரீல்ஸ் எல்லாம் நோட்டி தள்ளி இருக்க மாட்டீங்க. உங்க இமைகள்ல அந்த ரோல் கண்டிப்பா நின்று இருக்கும், ஃபுல்லா பார்த்திருப்பீங்க. நீங்க சொல்லுங்க, அந்த படத்துல அந்த கேரக்டர் என்ன ரொம்ப சந்தோஷமாவா இருந்தது, ரொம்ப ஜாலியா, ரொம்ப குதூகலமா, நல்ல வேலை இந்த பிறவியில இந்த மாதிரி ஒரு இடத்துல பிறந்துட்டோன்ற மாதிரி அந்த கேரக்டரை ரைட் பண்ணி எழுதி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சு ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்திராணியா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு ஸ்கிரீன்ல காமிக்கும் போது அந்த ஃப்ரேம், அந்த சீனை எப்படி டிசைன் பண்ணாங்கன்னு உங்களால ரீகலெக்ட் பண்ணி யோசிச்சு பார்க்க முடியுதா? ஞாபகம் இருந்தா சந்தோஷம், இல்லைன்னா நான் ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். சக்திவேல் தன்னனுக்காக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. அதனோட விளைவா ஜெயிலுக்கு போன அவரை ஃபர்ஸ்ட் டைம் இந்திராணி கார்ல வந்து பாக்குற சீன்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்திராணியும் சேர்த்து அந்த படத்துல பார்ப்போம். இப்ப ஜெயில் இங்க இருக்கு, பிரிசன் இங்க இருக்கா, இப்ப அதுக்கு எதிர்க்க இருக்க ரோட்ல தான் இந்திராணி ஃபர்ஸ்ட் டைம் கார்ல வருவாங்க. அந்த காரோட கிளாஸ் மிரர் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கும். இப்ப இந்த போர்ட்ல எழுதி இருக்க ஜெயில்ன்ற வேர்டு வந்து அந்த காரோட மிரர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும், டிரான்ஸ்பரண்டா தெரியும். இப்ப காரோட மிரரை இறக்குறப்ப தான் அந்த டிரான்ஸ்பரன்சி ஜெயில்ன்றது ஃபேட் அவுட் ஆகி இந்திராணி கேரக்டரை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல விட்னஸ் பண்ணுவோம். அங்கே நமக்கு ஓரளவுக்கு இன்ட் கொடுத்திருக்காங்க. என்னதான் ஜெயிலுக்குள்ள சக்திவேல் இருந்தாலும் வெளில இந்திராணியை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவ ஃப்ரீடம் எல்லாம் இல்ல, ஏதோ ஒரு ஜெயில ஒரு பிரிசனர், ஒரு கைதியா அவ வாழ்ந்துட்டு தான் இருக்கான்றத லைட்டா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. இந்த டீடைலிங் குறியீடுலாம் நல்லா தான் இருக்கு. குறியீடா இல்லைன்னா நானே அதை அப்படி அசியூம் பண்ணிக்கிறேன்னு தெரியல, பட் அப்படிதானே கன்வே ஆகுது. ஜெயில் அந்த டிரான்ஸ்பரன்சிக்கு பின்னாடி தான் இந்திராணியை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். என்ன கோல்டன் கேஜில் இருக்கான்னு வேணா சொல்லலாம். அப்படிதாங்க அந்த கேரக்டரே இருக்கு, சந்தோஷமே இல்லாம. இன்னொன்று, அந்த கேரக்டரை சோஷியல் மீடியால ஒரு மாதிரி டைப்பா பேசிட்டு இருக்காங்கல்ல, அது எப்படி எனக்கு மட்டும் தான் தப்பா தெரியுதா தெரியல. நம்ம தமிழ் சினிமால ஒரு ஸ்டாண்டர்டான டெம்ப்ளேட் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல, ஆனால் முன்ன இருந்தது. இப்போ ஒரு ஹீரோ, ஏகப்பட்ட ஹீரோ இருக்காங்க, நிறைய படங்கள் இருக்கு, நான் எதையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல விரும்பல. பட் அந்த ஹீரோ ஒரு அடல்ட் என்டர்டெயின்மெண்ட் இடத்துக்கு போறாங்க, அங்க பெண்களை வச்சு ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு இருக்குன்னா அங்க எந்த தப்புமே இல்ல, என்ன வேணா ஹீரோ பண்ணலாம், அது கெத்தா இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஹீரோ வந்து அந்த சீனை விட்டு மூவ் ஆன் ஆயிட்டாருன்னா நம்ம யாருமே அந்த வீட்டுக்கு போனாரு அந்த பொண்ணுங்க நிலைமெல்லாம் என்ன ஆச்சுன்னு யோசிக்க மாட்டோம். ஸ்டோரிக்கு அது தேவையில்லை. நெக்ஸ்ட் அது ஹீரோ பண்ண விஷயத்த கெத்தா பார்த்துட்டு ஜாலியா இருந்தாருல, ஒரு மனுஷன் வாழ்றாயா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனுக்கு நம்ம ஃப்ளோ ஆயிடுவோம். ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அடுத்த நாள் என்னென்ன வகையான டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க, அது எப்படி அவங்களுக்கு ஒரு சாபமா, ஒரு தீராத ஒரு அழுக்கான ஒரு மெமரியா ஸ்டோரி ஆயிட்டு இருக்குன்றத யாரும் நம்ம பாக்குறது இல்ல, குவெஸ்டின் பண்ணி கேட்கறதும் இல்ல. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒரு ஹீரோவை சுத்தி ஏகப்பட்ட பெண்கள் ஆடுறது, இல்லனா ஒரு பெண்ணை சுத்தி ஏகப்பட்ட ஆண்கள் ஆடுறது, என்ன பண்ணாலும் பெண்களை தான் நம்ம தப்பா சொல்றோம். ப்ரோ இது ஒரு சினிமா ப்ரோ, இவ்வளோ குவெஸ்டின் பண்ண வேணாம், இவ்வளோ டீப்பா அனலைஸ் பண்ண வேணாம்னா அப்ப இதை மட்டும் ஏன் தப்பா பாக்குறோம்? இப்போ சொல்றேன், நான் அஃபைருக்கு சப்போர்ட் பண்ணல, அந்த மாதிரி தப்பான சொசைட்டியை கெடுக்கிற விஷயத்துக்கு நான் ஸ்டாண்ட் எடுத்து நின்னு பேசல. என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, இந்திராணியோட பேக் ஸ்டோரியை லைட்டா டீஸ் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லயே அந்த அடல்ட் என்டர்டெயின்மெண்ட் இடத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம வலுக்கட்டாயத்துல வித்ததால டான்ஸ் பண்ற மாதிரி தான் அந்த கேரக்டரோட ரியாக்ஷன்ஸ், பெயின் எல்லாமே இருக்கும். இப்போ அந்த கேரக்டர் ஏதோ ஒரு வகையில சக்திவேலால காப்பாற்றப்படுது. அவங்களே வாலண்டியரா என்னை கூட்டிட்டு போக என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்கன்னு கேட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு தான் வராங்க. என்ன கேட்டா டெய்லி ஒரு ஆண் யாரோ வந்து டான்ஸ் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள தள்ளுறதை விட ஏதோ ஒரு ஆள் மூலமா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி ஒருத்தங்கிட்ட சிக்கி சின்ன பின்னமா மாட்டி ஒரு கோல்டன் கேஜுக்குள்ள இருந்து பரவாயில்ல
கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு இந்த கஷ்டம் எவ்வளவு பரவாயில்லன்னு அவங்க அந்த ஸ்டாண்ட் எடுத்து பண்ணது நல்ல விஷயம் தான். இது ஒரு சென்சிட்டிவான கேரக்டர், ரொம்ப டஃபா இருக்கும். ப்ளே பண்ண மட்டும் இல்ல, இந்த கேரக்டரை ப்ளே பண்ணலாமான்னு யோசிக்கிறதே ஒரு டஃபஸ்ட் டெசிஷன். அதை எடுத்து இவங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப பேச வேணாம். ஆனா இந்த கேரக்டர் கண்டிப்பா சென்சிட்டிவான ஒண்ணு, எடுத்து கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணா இந்த மாதிரி பேத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்படி ஒரு சென்சிட்டிவ் கேரக்டர் எடுத்தா அது ஸ்டோரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஓகே, புரட்சியா ஒரு விஷயத்த வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து சொல்ல ட்ரை பண்ணதுக்கு கண்டிப்பா பாராட்டணும். ஆனா அந்த பாராட்டு எப்போ நடக்கும்னா ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான். அந்த கேரக்டரை டிசைன் பண்ண விதம் ஓகே, ஆனா அந்த ஸ்டோரியில எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு, எப்படி அதை சப்போர்ட் பண்ணிச்சு ஸ்டோரின்னு கேட்டா எனக்கு தெரியல. இன்னொரு கேரக்டர் கிட்ட வலுக்கட்டாயமா மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆனதும் அந்த கேரக்டரே அல்கோஹாலிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்கும். டைனிங் டேபிள்ல எஸ்டிஆர் முன்னாடி ஒரு சீன் இருக்கிறப்ப கையில பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பீச்சில் நடக்கிறப்பையும் அந்த அல்கோஹால் பாட்டிலுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் இருக்கு. பயங்கரமான கட்ஸ் வேணும் அப்படி ஒரு கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணதுக்கு. பயங்கரமான கட்ஸ் வேணும் அப்படி ஒரு கேரக்டரை எழுதி படத்துக்குள்ள வைக்கலான்னு டைரக்டர் எடுத்த முடிவுக்கு. ஆனா அந்த கட்ஸ் க்ளோரிஃபை பண்ணிச்சான்னு கேட்டா இல்ல. அந்த கேரக்டர் ஸ்டோரிக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னு தெரியல. கான்ட்ரிபியூட் பண்ணி ஒர்க் அவுட் ஆனாதான் இதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா வெளியே நல்ல விதத்துல போய் சேரும். எங்க ஆரம்பிச்சு எங்க போய் கதைக்குள்ள அந்த கேரக்டர் முடியுதுன்னே தெரியலனா அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண ஒர்க் எல்லாமே எதுக்கு, எங்க யூஸ் ஆகுது? இந்த குறியீடுகள், டீடைலிங், ஃப்ரேம், லேயர்ஸ், ஒரு ஸ்டைல்ல கதை சொல்றது, கன்வே பண்றது, இதெல்லாம் ஓகே. சில இடங்கள்ல நிறைய சீன்ஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், யமனுக்கு என்ன பிடிக்கும், டெத்து கூட சாவு கூட எனக்கு ஒரு பயணம் இருக்கு, போராடிட்டு இருக்கேன், நான் யக்குசாவா தான் டெல்லிக்கு வந்தேன், ஒரு கேங்ஸ்டரான அவரை பத்தி நரேட் பண்ணும்போது ஒரு லேண்ட் வயல்ல இருப்பாரு, எதிர்க்க டெத்து ஒரு சாவு வயலன்ஸை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி 5 பேர் ஓடி வருவாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல அதே லேண்ட்ல தான் இருப்பாரு, ஆனா அது வேற வயலன்ஸ்க்காக ஒரு லேண்ட்ல இறங்கினவர் கடைசியில் அறுவடை பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை கேரி பண்ண ரெடியா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கேயா விண்வெளி நாயகன்? அதுக்கப்புறம் வருவோம். அந்த அக்ரிகல்ச்சரை கூட கான்செப்டா எடுத்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பேசலாம். இப்ப அமரையும் சந்திரா 2 பேர் அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் ஒரே இடத்துல இருந்து தான் பிரிச்சிருக்காங்க. ஆனா அமரை ஒரு வயலன்ஸான ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணும்போது அவர் ஒரு கேங்ஸ்டரா வராரு. ஆனா அதே குடும்பத்தில இருந்து வந்த சின்ன வயசு சந்திரா வேற ஒரு ஃபேமிலி, வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு டாக்டரா உயிரை காப்பாத்துறவங்களா வராங்க. ஆனா இந்த அமர் அண்ணா வேற ஒரு ஃபேமிலிக்கு போனதால உயிரை எடுக்கிற ஒரு கேங்ஸ்டரா வராரு. இப்ப சக்திவேலுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் வருவாங்க, பேரன், சக்திவேலோட பேரன். இந்த சக்திவேல் எப்படி இருக்காரு, ஆனா இந்த பையன் மொத அறுவடைன்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இன்னோசென்ட்டா போயிட்டு இருப்பான். சோ அதுதான், ஒரு குழந்தை ஃபியூச்சர்ல எப்படி வேணா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம், அறுவடை ஆகலாம். ஆனா நீங்க எங்க அதை விதைக்கிறீங்க, சோ பண்றீங்க, அந்த எந்த இடத்துல வளருது, அது ரொம்ப முக்கியன்றத இன்டைரக்டா சொல்ற மாதிரி எனக்கு கன்வே ஆச்சு. மணி சார் படத்தை டீடைல்டா ரிவ்யூ பண்ற அளவுக்கு என்கிட்ட ஸ்டஃப் நாலேஜ் இருக்கான்னு கேட்டா என்னால அது கரெக்டா சொல்ல முடியாது. ஆனா ஒரு ஃபேன், ஒரு மணிரத்னம் ஃபேனா எனக்கு நிஜமா இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுல ஒரு வேர்ட் சொல்லியிருப்பேன், இந்த நான் ப்ளே பண்றேன். கவர்மெண்ட் என்கிட்ட மட்டும் ஒரு ரூல்ஸ் வைக்கிறாங்க, உன் லைஃப்லயே 3 டைரக்டர்ஸோட படத்தை தான் உன் லைஃப் டைம்ல பாக்கிறதுக்கு உனக்கு ஆப்ஷன் இருக்கு, யாரப்பா செலக்ட் பண்ண போறேன்னு கேட்டா கண்ணை மூடிட்டு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் வேர்ட் டைரக்டர் மணிரத்னம். உங்க பேரு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப நான் அந்த படம் பார்த்துட்டு ஒரு லேமேன், ஒரு ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. படம் எடுத்தது கூட ஓகே, படத்துக்கு முன்னாடி முத்தமழை, விண்வெளி நாயகன், இந்த மாதிரி 2-3 ட்ராக் எல்லாம் எக்ஸ்ட்ராடினரியா கொடுத்து அது சோஷியல் மீடியாலையும் ரன் பண்ண வச்சு ஆடியன்ஸ்குள்ள ஒரு பயங்கர ஆர்கானிக்கான ஐப்பு, மென்ஷன் பண்ணி சொல்றேன், ஆர்கானிக்கா கிரியேட் ஆன ஐப். அந்த 2 பாட்டுமே படத்துக்கு பயங்கரமான ஐப்பை செட் பண்ணிச்சு. முற்றிலுமா அதை அவாய்ட் பண்ணி போனது 2 வகையான ஆடியன்ஸுமே நீங்க ஏதோ தப்பா மிஸ்கால்குலேட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஓகே, இப்படி சொல்றேனே, விண்வெளி நாயகன் பாட்டு அவர் அந்த ஸ்னோ ரீஜன்ல மாட்டிப்பாருல, அப்ப அந்த இடத்துல பிஜி ஸ்கோரா பிளேஸ் பண்ணா ரொம்ப கிளீச்சேவா தான் இருக்கும், கண்டிப்பா கிளீச்சேவா தான் இருக்கும். ப்ரொஃபஷனலா சினிமா பாக்குறவங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க பிளேஸ் பண்ணலன்னு ஏதோ என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஆனா எங்கேயுமே பிளேஸ் பண்ண முடியல. அப்படி பிளேஸ் பண்ண முடியலனா எதுக்கு இந்த சாங், அந்த சாங் எதுக்கு சோஷியல் மீடியால விடணும், விட்டு எதுக்கு பயங்கரமான ஐப்பை கிரியேட் பண்ணணும்? அப்படி ஆர்கானிக்கா கிரியேட் ஆன ஐப்பை வச்சு படத்துல எங்க வருமோன்னு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி யோசிச்சு பார்த்து இமேஜின் பண்ணிட்டு படத்துக்குள்ள போனா அது கடைசியில பாய் பாய் சொல்ற நேரத்துல வருது. இப்ப இந்த 2 பாட்டுமே படத்துல இல்ல. ஓகே, சினிமாக்காக ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்க, கட் பண்ணிருக்கீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க. இப்ப ப்ரொஃபஷனலா ஒரு படத்தை சினிமாட்டிக்கா அணுகுறவங்களுக்கு இந்த படம் அந்த பாட்டை எடுத்ததால ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சா, ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டா கொஸ்டின் மார்க். இன்னொரு டைப், எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் பா, அந்த பாட்டு எவ்வளவு சூப்பரா இருந்தது, 2 சாங்ஸ் எவ்வளவு மெஸ்மரைசிங்கா இருந்தது, அந்த பாட்டை கேட்க நாங்க வரோம் அப்படின்ற ஆடியன்ஸையும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்களான்னு கேட்டா அதுக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த 2 பாட் இப்ப இந்த படத்துக்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு? கான்ட்ரிபியூட் பண்ணலனாலும் பரவாயில்ல, பேக் ஃபயர் எல்லாம் ஆகுது. நான் பண்றது ரிவ்யூவா, இல்லைனா புலம்பிட்டு இருக்கேனா, இல்லைனா
குமரிட்டு இருக்கேன்னு கூட எனக்கு புலம்பிட்டு தான் இருக்கேன், புலம்பிட்டு இருக்கேன்னு தெரியுது. படம் ரிலீஸ் ஆன அப்புறம் படம் பார்த்துட்டு அப்படியே குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து தூங்குறேன். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி மென்டல் பீஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகி என்னன்னே சொல்லாமல் ஒரு தலைவலி, எதுக்கு அந்த தலைவலி வந்ததுன்னு தெரியாமல் படுத்து தூங்கிட்டேன். எந்திரிச்சு பார்த்தா சோஷியல் மீடியாவில் இப்போல்லாம் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற சில பீப்புளுக்கு ட்ரெய்லர் வரப்போ இப்படி இருக்கும், ஒரு மாஸ்டர் கிளாஸாக இருக்குது, எனக்கு என்னமோ இது வேறு டைமென்ஷனில் வேறு மாதிரி வரும்னு சொல்லியிருந்தோம். கடைசியில் பார்த்தா என்னமோ மாதிரி வந்திருக்கு. அதை பார்த்து நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி என்னென்ன நினைப்பாங்கன்ற ஒரு கொஸ்டின் எல்லாம் வந்து அமரன் கேரக்டரை பற்றிலாம் பேசினா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவேன். ஸோ இப்படியே இதோட முடிச்சுக்கலாம். படம் நல்லா இருக்கு ஒரு சில டெம்ஸில், ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்ல படமாக எலிவேட் ஆகி ஒரு பெஞ்ச் மார்க்காகவே அமைஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாக எந்த பெஞ்சில் உட்காந்து என்ன மார்க் போடுறதுன்னு கூட தெரியல. எல்லாம் என்னென்ன பேசிகிட்டு இருக்கேன் பாரு நான். ஆனால் ஒன்று இது மட்டும் மாறாது, உடனே இதான் அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்லாம் மட்டும் சொல்கிறது கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். இந்த டிஃபீட்டை கண்டிப்பாக வேலிடான டிஃபீட்டாக ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவரோட ஸ்டஃப், அந்த மாஸ்டர் பீஸ் பொட்டென்ஷியல் எல்லாம் எப்படி இருக்கும், அந்த ஃப்ரேமிங், காம்போசிஷன், ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எந்த லெவலில் இருக்கும், எப்படி எலிவேட் பண்ணும் கேரக்டர்ஸ்ன்னு அவரோட படங்கள் டீப்பாக ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பாக சார் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆவார். ஒரு நல்ல படத்தை கொடுத்துட்டு இதுதான் மணிரத்னம் நல்ல ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நம்புறேன் கண்டிப்பா நடக்கும். ஸ்கிரீன் பிளே சரியில்லை, ரைட்டிங்ல ஏதோ தப்பா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி அது இதுன்னு ஏதாச்சும் ஒரு ஹெல்த்தியான ஆர்குமெண்ட் போகுமான்னு பார்த்தா இவங்க இந்த ரோல் பண்றாங்க, இந்த கேரக்டர் ஏன் இப்படி இந்த நேரத்தில் வருதுன்னு சம்பந்தமில்லாத ட்ராக்ல எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஹாலிவுட்ல படமா இருக்கட்டும், சீரியஸா இருக்கட்டும், சில தகாத உறவுகள், ஒரு மாதிரி சென்சிட்டிவான கேரக்டர் எடுத்து பிளே பண்ணுவாங்க. பார்க்குற ஆடியன்ஸ் அது படம், ஜஸ்ட் ஒரு படம், ஏதோ ஒரு மெசேஜ் அந்த ஸ்டோரியில சொல்றதுக்காக இப்படி ஒரு சென்சிட்டிவ் சேலஞ்சிங் ரோல் வச்சிருக்காங்க. மற்றபடி படம் முடிஞ்சதும் தப்பு தான். படத்துல மட்டும்தான் இருக்கணும். அந்த ஆக்டருக்கும் அவங்க கேரக்டரா ப்ரொஜெக்ட் பண்ண லைஃபுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நடிகர்கள் அந்த ரோல் நடிச்சதுனால அது அவங்க பர்சனல் லைஃப்ல எந்த வகையிலும் ரிலேட் ஆகாதுன்றது ஹாலிவுட் ஆடியன்ஸ் மற்ற எல்லா ஆடியன்ஸ்க்கும், இங்க இருக்கிற சில மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கும் புரியும். அந்த மாதிரி தான் சினிமாவை பாக்குறாங்க. ஆனா இங்க மட்டும்தான் நீ அந்த மாதிரி ரோல் நடிக்கிற, நீ அந்த மாதிரி கேரக்டர் பண்ற, உன்னை யார் இந்த டைம்ல இந்த மாதிரி படத்துல வைக்க சொன்னா, இது தேவையில்லாத ஒரு விஷயம். இது எல்லாமே ரகசியமாவே இருக்கணுமா, எதுவுமே வெளியே வரக்கூடாதா, எல்லாமே ஒரு டேபுவாவே இருக்கணுமா? அப்ப 365 நாள்ல 300 படங்கள் சாமி படமா இறக்கி ஃபீல் குட்டா, லைட் ஹார்ட்டடா, சோஷியல் மெசேஜ் பயங்கரமா வச்சு அன்பு எல்லாத்தையும் கொட்டி அன்பே சிவம் மாதிரி ஒரு 300 படத்தை 365 நாள்ல இறக்கனா சொசைட்டி மாறிடுமா? இந்த திருடர்கள், கொலைக்காரங்க, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் மூடிட்டு எல்லாரும் அன்பா சினிமா மாத்திருமா? கொஸ்டின் மார்க் இருக்குல்ல? கிடையாது. படம் ஒரு மாதிரி ரிசீவ் ஆகும். நல்ல படங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் சென்சிட்டிவா இருக்கு, ஆனா அதை நான் நல்ல விதத்துல சொல்ல ட்ரை பண்றேன். ஏதோ ஒன்று ஸ்டோரி கூட சேர்த்து ஜஸ்டிஃபைங்கா சொல்ல ட்ரை பண்றேன்னா ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ, தேவையில்லாத வகையிலெல்லாம் ஆர்கியூ பண்ணி ஏதோ ஒரு மாதிரிலாம் பேசுறது நல்லாவே இல்லை. அதுக்காக இந்த மாதிரி ரோல் எல்லாம் யாரும் நடிக்க கூடாது, இந்த மாதிரி நடிச்சா நாங்க இப்படிதான் பேசுவோம்னு சொன்னா ஃபியூச்சர்ல ஒரு ஆக்டரோ ஆக்ட்ரஸோ எதையோ ட்ரை பண்ண வராங்க, ஒரு டைரக்டர் ஏதோ ஒரு சூப்பரான சென்சிட்டிவான ஸ்டோரியை டச் பண்ண வராருன்னா இந்த கமெண்ட்ஸ் தான் உங்க மைண்ட்ல ஓடும். இதுதான் சரி, இதுதான் தப்பு, இதை நாங்க ஒரு விஷயத்துல வேற மாதிரி கில்மாவா தான் பேசுவோம் அப்படின்னு உங்களுக்கு அவ்வளவு கட்ஸ் இருக்குன்னா அப்ப என்னோட புரிதலையும் சொல்லலாம்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அதனால தான் ஷேர் பண்றேனே தவிர எதுவும் ப்ரொடெக்ட் பண்ணி இந்த படத்தை காப்பாத்தலாம் எந்த முயற்சியும் இல்லை. படத்துல இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகல. திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு விட்டியடா ஒரு பீலா.